கல்வி உதவித்தொகை வந்துள்ளதாக கோரி தமிழகம் முழுவதும் +2 மாணவர்களின் பெற்றோரை குறிவைத்து ஆன்லைனில் மோசடி செய்ய முயற்சி நடைபெற்றுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழக பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் கல்வி உதவித்தொகை பெறக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு கடந்த 2 வாரமாக மோசடி கும்பல் ஒன்று தொடர்பு கொள்ள முயற்சி செய்திருக்கிறது. அதில் மாணவியினுடைய பெயர், பெற்றோருடைய பெயர், அவர் படிக்கக்கூடிய வகுப்புகள் உள்ளிட்டவற்றை எல்லாம் தெரிவித்து மாணவிக்கு ஸ்காலர்ஷிப் வந்திருக்கிறது, அவர் அந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அனுப்புவதற்காக அவருடைய அக்கௌண்ட் நம்பர் தேவை, அதுவும் பெற்றோர்களுடைய அக்கௌண்ட் நம்பர் தேவை என்கின்ற வகையிலே அவர்கள் அந்த தகவல்கள் எல்லாம் கேட்டிருக்கிறார்கள். ஒரு சில பெற்றோர்கள் சுதாரித்துக் கொண்டு அவர்கள் அந்த அக்கௌண்ட் நம்பர் மற்றும் அவர்களுடைய ஓடிபி உள்ளிட்டவற்றை தெரிவிக்காமல் தற்போது இது குறித்து நம்மிடம் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் வங்கி கணக்கின் வாயிலாக மட்டுமே நேரடியாக கல்வி உதவித்தொகைகள் வரவேற்கப்பட்டு வருகிறதாக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் மாணவர்களுடைய அந்த விவரங்கள் மற்றும் பெற்றோர்களுடைய பெயர், அவர்களுடைய மொபைல் நம்பர் எப்படி அவர்களுக்கு கிடைத்தது என்பது குறித்து பெற்றோர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கல்வி உதவித்தொகை பெறக்கூடிய மாணவ மாணவிகளின் பெற்றோர்களை குறிவைத்து அவர்களுக்கு இது மூலமாக அழைப்பை ஏற்படுத்தி அந்த விவரங்களை சேர்க்கக்கூடிய அந்த மோசடி முயற்சியில் ஒரு கும்பல் சுற்றி வருவதாகவும் பெற்றோர்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களை உடனடியாக கண்டுபிடித்து கைது செய்ய வேண்டும் எனவும் பெற்றோர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள்.